Hi friends, welcome back to our channel. I hope எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 5 days 5 டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபிஸ் தான். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 or 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான். நான் 1 minute அப்படின்னு சொன்னேன்ட்டு 1 minute முடிஞ்சிடாது. அது டைட்டிலுக்காக அது மாதிரி சொல்லியிருக்கேன். பட் 5 or 10 மினிட்ஸில் அந்த சட்னி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம இன்றைக்கி 5 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். புதினா வந்து அலசி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அதை வந்து ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஷேட் வந்தாலே போதும். நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம அலசி விட்ட புதினா ஆட் பண்ணி ஒரு தடவை பரட்டிட்டு அது கூட பூண்டு, வரமிளகா, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். புதினா வந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரையும் வதக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணி விட்ட தேங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சட்னியை கடுகு, சீரகம் போட்டு தாளித்து விட்டுடலாம். சட்னி உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த புதினா சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து இன்னொரு சட்னி ரெசிபி பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இட்லி, தோசை தான் இருக்கும் நைட்டில். ஸோ மார்னிங்கில் லீவ் நாளில் கூட இட்லி, தோசை தான். அதனால் எப்போதைக்கும் மாவு வீட்டில் இருக்கும். அதனால் நிறைய சட்னி வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சட்னி ரெசிபி வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ செகண்ட் டே வந்து எந்த சட்னி அப்படின்னா கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறோம். இதுக்கு கொத்தமல்லி வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு கட்டு கொத்தமல்லியை நான் எடுத்து அலசி வச்சுட்டேன். மண்டே அன்னைக்கு எங்கள் ஊரில் எல்லா நாளும் சந்தை இருக்கும். ஸோ அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி தான் இது. மறுநாள் வந்து அலசி ரெடி பண்ணி இப்போ சட்னி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஷேடு வந்ததும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஒரு தடவை பரட்டிட்டு நம்ம அலசி விட்ட கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து சரியாக வதங்கலை அப்படின்னா கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். அந்த ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால் அந்த ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த கொத்தமல்லி வேகிற வரைக்கும் ஆயிலே போட்டு அப்பப்போ சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அது வந்து கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். அதனால் கொத்தமல்லி வதக்கும் போது மட்டும் ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணி ஒரு தடவை பரட்டிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை இந்த சட்னிலே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பு வந்து ஆயிலில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துருக்கேன். ஸோ தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன சட்னி ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா இது உண்மையாலுமே 1 or 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான். ஒரே ஒரு பொருள் இருந்தாலே போதும், எதுவும் இல்லை, தக்காளி மட்டும்தான். தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து பொங்கல், வெண்பொங்கலுக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்சியில் அடித்து விடுங்க, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கட்டும். இந்த சட்னி செய்யறதுக்கு நான் ரீசனே வந்து என்னோடய கிட்ஸ் வந்து அன்றைக்கி ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துட்டாங்க. எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இந்த சட்னி செஞ்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ இதையே உங்களுக்கும் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அதனால தான் இந்த சட்னியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பா கூட சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தா. ஸோ அவளை வச்சுட்டே தான் நான் சமைச்சேன்.
இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள், சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தக்காளி நல்லா சுண்டி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கொதித்ததும் ஃபினிஷிங் டச்சில் பெப்பர் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பெப்பர் தூள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ இன்னொரு நாள் சட்னி ரெசிபி வந்து வதக்கி விட்ட கார சட்னி. இந்த சட்னி ரெசிபி எங்கள் அத்தையோட ஓன் ரெசிபி. எங்கள் அத்தைக்கிட்டேருந்து நான் சுட்டுட்டேன், கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி செய்வேன். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதான் இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை கொஞ்சமாக, இதுதான் தேவை மேக்ஸிமம். இது எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஸோ அதனால் இப்போ வெங்காயம், தக்காளி நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி சம அளவில் எடுத்துக்கோங்க. அப்படின்னா இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு பேனில் ஆயில் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்கிட்டு அதில் வரமிளகா, உப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே போட்டு வதக்கி விட்டாலும் வதக்கி விடலாம். நான் வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே போட்டு விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு என் கிட்ஸ் 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் வீடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது அங்கங்கே போட்டு விட்டுட்டாங்க. அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ சைடு கேப்பில் இதெல்லாமும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வந்து ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரியிலையும் வந்து சைன் பண்ணிகிட்டு இருந்தேன். படுத்துகிட்டே வந்து பாப்பா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பாப்பாவோட சேட்டையை பாருங்கள் எப்படி பண்ணுறா அப்படின்னு. மிளகாத்து போடுவா, ஏய் உத வாங்கிக்கிறேன் சாமி, வரமிளகா போடு சாமி. ஏய் உத வாங்குற போடு. இங்கே பாரு, ஏய் ஏய் வரமிளகா போடு. அவ்வளோதான், மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லாஸ்ட்டாக தேங்காயும் ஆட் பண்ணி மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொரன்னு இருந்தால் போதும். அப்புறம் இதுக்கு தாளிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைலில் ரோட்டு கடையில் இந்த மாதிரி தான் கார சட்னி செய்வாங்க. அந்த கார சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய சேனல்லையா இல்லை புது சேனல்லையான்னு தெரில, பட் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ரெசிபி வந்து தெரியும். புதுசாக வந்தவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி டைரெக்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 4 எடுத்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து 1 எடுக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வெங்காயம், தக்காளி எடுக்கணும். அது கூட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, பூண்டு, கல்லுப்பு ஆட் பண்ணி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சதும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா சுண்டி வரட்டும் இந்த சட்னி. அவ்வளோதான், நல்லா சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆந்திரா ஸ்டைல் கார சட்னியில் இருக்கிற ஸ்பெஷலே வந்து தோசை மாவு ஊற்றுவோம்ல, தோசை ஊற்றி அதில் ஒரு முட்டை போட்டு இந்த கார சட்னியை ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த தோசையை சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஆந்திராவில் போய் எங்கே வேணாலும் முட்டை தோசை கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் கார சட்னி ஆட் பண்ணி முட்டை தோசை போட்டு கொடுப்பாங்க. ஆனியன் முட்டை தோசை வேணும் அப்படின்னா அந்த தோசை மேலே ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.